நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஐயா, போன மாதம் நல்லா இல்லை, குரு பயிற்சிக்கு பிறகு அப்படி நல்லாயிருக்கும் இப்படி நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னீங்க. ராசி பலனை கேட்டு கேட்டு சலிச்சு போனது தான் மிச்சம். நான் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது நீடித்து கொண்டே இருக்குமா என்பதெல்லாம் இப்போது கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, இந்த மாதாந்திர பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு எல்லா அமைப்புகளையும் ஒரு முன்னுரையாகவே சொல்லுவேன். வருட பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் அந்தந்த கிரகங்களுடைய ஒரு பெயர்ச்சியை வச்சு சொல்லப்படுகிறது. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்குங்க. அப்போ அந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ஒரே வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அதை வச்சு சனி பயிற்சி பலன்கள் சொல்லப்படுகிறது. குரு பயிற்சி 12 மாதத்துலேருந்து 13 மாதம் வரைக்கும், ஒரு வருஷத்தில் ஒரு கொஞ்ச நாள் கூட இருக்கும். அப்போ அந்த 12 மாதங்கள்லேருந்து 13 மாதங்கள் வரைக்கும் அந்த குரு பயிற்சியை வச்சு அந்த குரு எங்கே இருக்கிறார் என்பதை வைத்து அந்த ராசிக்கு, உதாரணமாக கன்னிராசிக்காரருக்கு இப்போது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கே இடத்தை பார்க்குறார் அப்படின்றத வச்சு அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லுகிறோம். ஒரு வருடத்திற்கு அந்த பலன்கள் மற்ற கிரகங்களையும் சேர்த்து, ஏன்னா பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 9 கிரகங்களையும் சேர்த்து வைத்து பலனாக சொல்வது தான். ஆயினும் அது உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்குள் அடக்கம். இப்போ எப்போவுமே பாருங்கள், ராசி பலனை சொல்கிற மாதிரி எனக்கு ஃபுல்லாக நடந்துடுறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு கரெக்டாக நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். எப்போவுமே இந்த மாத பலன்கள், வார பலன்கள், ராசி பலன்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். இந்த ராசி பலன்களையும் தாண்டி உங்களுடைய பொதுவான ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பொதுவான உங்களுடைய உண்மை யூனிக் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கே உரித்தான ஜாதகம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுக்கே உரித்தான ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அமைப்புகள் நடக்கிறது என்பதை மேட்ச் பண்ணியும் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் குரு பயிற்சியை சொன்னேன், சனி பயிற்சியை சொன்னேன், ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த 1.5 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உண்டான பாதிப்புகள் இல்லாத சாதக பாதகங்களை வச்சு அந்த பயிற்சி சொல்லப்படுகிறது. மாத பயிற்சி அப்படிங்கிறது சூரியனுடைய இயக்கங்க. ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை வச்சு தான் இந்த மாத பயிற்சி. அதுவும் தமிழ் மாத பயிற்சி அப்படித்தாங்க. ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். அந்த 30 நாளும் இப்போ நான் பேச போகிற ஆடி மாத பலன்கள் கடகத்தோடு சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகம். இதில் என்ன ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மாதம் டாப்பாக இருக்குங்க. ஏன்னா சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தி சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் சூரிய அந்தரம் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இப்படித்தான் இந்த பிறந்த ஜாதக பலன்களை அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கணும். கடகத்தில் இருக்கிறார் சூரியன், ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சகுருவோடு இணைய போகிறார். உச்சகுருவை அஸ்தங்கப்படுத்தி தான் சுபத்துவம் ஆக போகின்ற இந்த அமைப்பு யார் யாருக்கெல்லாம் சூரிய தசை நடக்கிறதோ, சூரிய புக்தி நடக்கிறதோ, அவர்கள் சூரிய அந்தரம் நடக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்குங்க. சரி, இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய அளவில் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. அதாவது ஆடி மாதத்தின் நடுப்பகுதியில் 16, 17ஆம் தேதிகளைப் போல இப்போது இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆடி மாத நடுப்பகுதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஒரு நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். அதை போலவே 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போது இருக்கக்கூடிய அந்த ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டிற்கு மாறுகிறார். புதனும் கூட ஆடி மாதம் 3ஆவது வாரத்தில் அப்படியே சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இதுதான் மாதாந்திர முக்கிய பலன்கள். ஆக இதை வைத்துத்தான் உங்களுக்கு எந்தெந்த நிலைமைகளில் இந்த பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த பலன்களுடைய அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு உட்பட்டது என்பதால் பெரும்பாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி சூரியனை யோகராக கொண்டவர்கள், சூரியனை யோகராக கொண்ட லக்னத்தில் பிறந்திருப்பவர்கள், சூரியன் சார்ந்த ஒரு துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், சூரியனுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய, இப்போ நான் அந்த அந்தர வாரையா சொல்ல இல்லையா, இது எல்லாத்துலேயும் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குங்க. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக
இந்த ஆடி மாதம் என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. மிதுனம், மிதனராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 20 நாட்களாவது ராசியிலேயே புதன் வலுவாக இருக்கிறார். உங்களுடைய 3ஆம் அதிபதியான சூரியன் இப்போது மிகுந்த சுபத்துவத்தை அடைவது என்பது உங்களுக்கு தெரிந்தவர் ஒருவர் உயர்நிலைக்கு வந்து அப்படியே உங்களோட அதை கண்டினியூ பண்ணுவார்னு காட்டுது. வாடா போடான்னு பேசக்கூடிய ஒருவர் நல்ல நண்பராக இருக்கலாம், வாடி பொடின்னு பேசக்கூடிய அளவிற்கு தோழியாக இருக்கலாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது ஒரே மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல நட்பு அல்லது நல்ல உறவு, ஒரு அதிகாரத்தில் வரக்கூடிய தன்மை, ஒரு அரசாங்கத்தில் அதிகாரியாக வர்றது, அரசாங்க MP MLA ஆகிறது, இந்த மாதிரியாக பணத்தில் கொஞ்சம் நல்லாகிறது, தொழிலில் கொஞ்சம் நல்லாகிறதுன்ற மாதிரியான அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது ஏற்படும். 2ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு தெரிந்த ஒருவர் உயரிய தன்மையிலிருந்து அவர் நட்பை மறக்காமல், பழசை மறக்காமல், என்னப்பா நான் எங்கே எவ்வளோ உயரம் போனால் என்ன, உனக்கு நான் ஃப்ரெண்டு தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழசை மறக்காமல் பேசக்கூடிய அமைப்பு, அவரிடம் போய் நின்று ஏதாவது ஒரு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த ஆடி மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 20 நாட்களுக்கு ராசிநாதன் அப்படியே முதல் இடத்துலையே ராசியிலேயே இருக்கிறார். அதற்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். கல்வி நிலையங்களை நடத்துகிறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, வாத்தியாராக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, அதை விட மேலாக ப்ரொஃபஸர் மாதிரியான அமைப்பு, நிதித்துறை, நீதித்துறை என்று சொல்லப்படக்கூடிய லா படிக்கக்கூடியவர்கள், ஜுடிஷியல் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், வங்கித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு கல்யாணம் ஆகுங்க, கல்யாணம் ஆகலைன்னா கூட காதல் உண்டாகும். யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, தீர்வுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இவர் தான் என்னமே வீட்டுக்காரரு, இந்த மாதம் என்னமே வீட்டுக்காரி என்கின்ற மாதிரியாக யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. இந்த வருடத்திலேயே குருபலம் வந்துவிட்ட காரணத்தினால் திருமணம் நடந்து அது சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் இப்போது உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு நிச்சயமற்ற தன்மைகள்லாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. வேலை நல்லா இருக்க போது, தொழில் நல்லா இருக்க போது, வியாபாரம் நல்லா இருக்க போது, விவசாயம் நல்லா இருக்க போது, குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு விதமான அமைதி இருக்கக்கூடிய, அமைதினா என்னங்க, நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய சோகங்கள் எதுவும் இருக்காது. ஏதாவது கஷ்டம் இருக்குமாங்க ஐயா, 15 நாட்களுக்கு வரைக்குமே 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படியே 15 நாளைக்கு பிறகு ராசிக்கு மாறுறார். கொஞ்சம் கோபக்காரனாக இருப்பீங்க, கோபம் வரும் ஒரு 1.5 மாதத்துக்கு, அதை மட்டும் கொஞ்சம் அடக்கிக்கிட்டாலே, கட்டுக்குள் வைத்து கொண்டாலே போரும். நன்றாக இருக்க போகிறீர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோரும்.